தினம் ஒரு தியானம். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். நீதிமொழிகள் அதிகாரம் 13 வசனம் 18. நீதிமான் என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போலிருக்கும் என பாடும் சங்கீதக்காரனாகிய தாவீது. பரியாசக்காரன் கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் விவேகி, அவன் ஞானமடைவான். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். சாந்தத்தோடு கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என தீமோத்தேயுவுக்கு எழுதும் அப்போஸ்தலனாகிய பவுல். கர்த்தருடைய சிற்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிற்றிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு என உரைக்கும் பரிசுத்த ஆவியானவர். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். ஆமென்.